நாட்டுக்கோழி அண்ட் ராகி களி பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட அது கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 1 kg நாட்டுக்கோழி அண்ட் இதில் வந்து வரமிளகா அது ஒரு 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 30-40 பீஸ் நமக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் நிறைய கருவேப்பிலை அண்ட் ஒரு 1/2 kg சின்ன வெங்காயம் அண்ட் ஜீரகம், கடுகு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு. அண்ட் இது வந்து நிறையா நமக்கு சொன்ன மாதிரி ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைட்லலாம் எனக்கு ரொம்ப விறகடுப்பில் வச்சு நிறைய சமைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இது வேற எனக்கு கிடைக்கல, அது பேர் என்ன, நம்மளோட மண்சட்டி கிடைக்கல. போயிட்டு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி போய் மண்சட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வேலைக்கு ஆகாது. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். பிகாஸ் நாட்டுக்கோழி சூடு அண்ட் ஜிஞ்சலி ஆயில் கொஞ்சம் கூல் பண்ணும். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ராவான ஆயில் இல்லை, ராவாக போகும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட கடுகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அண்ட் சிம்பிள் அஸ் தட். பட் டிஷ்ஷோட டைம் வந்து ஒரு 2 hours அது குக் ஆகணும். பிகாஸ் நம்ம மண்பானையில் பண்ணுறோம். ஸோ டைம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஸ்லோ குக்கிங் தான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். பட் ஸோ மீன் டைமில் இந்த வரமிளகாவோட இந்த காம்பெல்லாம் பிச்சிருவோம். அண்ட் இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஏன் பிடிக்கும்னா, ரொம்ப உடம்பு முடியல, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் நாட்டுக்கோழியும் ஒரு ஒரு நல்ல ப்ராப்பர் ரசம் வச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ கடுகு தாளிச்சிடலாம். அண்ட் ஜீரகமும் சேர்த்துருவோம். ஓகே, இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். கேரமலைஸ்ட் ஆகட்டும். ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வரமிளகா வந்து சிக்கன் போட்டுட்டு தான் வரமிளகா போடுவோம். அண்ட் நான் வந்து சீடோட தான் போடுவேன். பிகாஸ் எனக்கு காரம் வந்து இதில் தான் காரம் வரும். ஸோ தட் நம்ம காரத்தோடு வேணுன்றதுக்காக நம்ம we are adding சீடோட வரமிளகா அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது இப்போ நல்ல கோல்டன் ஃப்ரை கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து வெரி 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 ஸ்லோ குக்கிங். பட் டிஷ்ஷு நாட்டுக்கோழி புதுசு அப்படின்னு சொன்னாலே வேறு மாதிரி இருக்கும் நம்ம பாலையா ஸ்டைலில். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கல்லுப்பு எடுத்துருக்கேன், கரெக்டாக ஒரு கை. அண்ட் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். ஸோ நம்ம ரெசிபிலேயே வந்து மசாலான்னு பார்த்தா வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான். ஸோ நம்மளோட வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ தண்ணி நிறைய ஊற்றிடுவோம். ஏன்னா இது குக்கிங் வந்து நல்லா வேகணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 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 3 கப் இல்லை 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து
நம்ம ராகி பால்ஸ் போட்டுருவோம். ஸோ இதில் வந்து இந்த அளவு கப்பில் வந்து 2 கப் ராகி மாவு, அண்ட் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, ஸோ இது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு 1.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. தட் மீன்ஸ் நம்மளோட நாட்டுக்கோழி பர்ஃபெக்ட். அண்ட் களியும் கிண்டியாச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா சூடாகினதுக்கப்புறம் பால் பிடிச்சிடும். நாட்டுக்கோழி புலுசு இஸ் ரெடி. லைட்டாக கீ ஆட் பண்ணிப்போம். டேஸ்ட் பண்ணிடுவோம். Mind blowing. Perfect. And see you on next video. Okay. திங்கட்கிழமையான 750 கிராம்ல கூவாத சேவல் இல்லைன்னா முட்டையிடாத பொட்டக்குழியா பார்த்து வாங்கி அப்படியே திரைக்கி சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடணும். செவ்வாய்க்கிழமை ஹாலிடே.